எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சர்வதேச சட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான டாப்பிக்கான, அதாவது ஸ்டேட் சாவரன்டி ஓவர் த ஸ்பேஸ் அண்ட் ஏர், வான்வெளிகளில் நாட்டினுடைய அதிகாரங்கள் எல்லைகள் எப்படி இருக்குது, யார் யாருக்கு எவ்வளோ லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மனிதனோட 6வது அறிவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு செயல்பட்டுருக்குது, சட்டத்தில் எந்த அளவுக்கு செயல்பட்டுருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவிலே நீங்கள் பார்த்துருவீங்க. ஓகேவா? அதாவது லா ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு கூட சர்வதேச சட்டங்கள் மீது ஒரு ஆர்வம் வரும் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக வரும். சரி, முதல்ல எதுக்காக வந்து இதை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நவீன காலங்களில் வந்து அப்பொழுது வந்து வான்வெளி போக்குவரத்து அப்படிங்கிறது கிடையாது. அதாவது முந்தைய காலகட்டங்களில் வந்து தரைவழி மார்க்கமாகவும் கடல் வழி மார்க்கமாகவும் தான் இருந்தாங்க. தரைவழி மார்க்கத்துக்கு டெரிட்டரி வந்து பார்த்திங்கன்னா வேலிகள்லாம் போட்டு எல்லைகள்லாம் வந்து அமைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் வழி பாதுகாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சில சட்டங்கள், கோட்பாடுகள், இது ஒரு தனி டாபிக். அதுக்கான கோட்பாடுகள் வச்சு கடல் வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா கப்பல்களை வச்சு எல்லை அமைச்சாங்க. இதுக்கப்புறம் வான்வெளியில் யாருக்கு அமைக்கிறது? வான்வெளியில் வந்து இப்போ வந்து லேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. உதாரணத்துக்கு சொல்ல போகணும் அப்படின்னா, உளவு அமைப்புகள் வந்து வான்வெளியாக வந்து உளவு பாத்திரக்கூடாது, எங்கள் கண்ட்ரிக்குள்ளே யாரும் வரக்கூடாது, எந்த ஒரு ஏர்க்ராஃப்ட்டும் வரக்கூடாது, ஒரு காக்கா குருவி கூட வரக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் படி அதுலேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு டெரிட்டரி ஆரம்பிக்கிறது தான் இந்த டாப்பிக்கோட கான்செப்ட். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டேட் சாவரனிட்டி ஓவர் த ஸ்பேஸ் அண்ட் ஏர், ஒரு நாடுகளின் அதிகாரம், இதில் வான்வெளி மீது உள்ள அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, இதில் ஏன் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் என்ன இதோட அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே கொண்டு போட்டது வந்து பார்த்திங்கன்னா வான்வெளியில் போய் கொண்டு போட்ட விஷயங்கள் முதற்கொண்டு எல்லா வகையான வான்வெளி விஷயங்களையும் தொடர்புபடுத்தி முதல்ல காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கோட்பாடுகள் வந்து கொண்டு வராங்க. அதாவது அல்டிமேட் ஹைட், ஒரு நாட்டோட உச்சவரம்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லையற்றதாக இருக்கலாம். அவங்க ஒரு நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பை தாண்டி அவங்க எல்லைகளுக்கு மேற்புறமாக வந்து ஒரு நாட்டுக்கு முழு அதிகாரம் உண்டு, வான்வெளியில் முழு அதிகாரம் உண்டு. இந்தியா இருக்குது அப்படின்னா இந்திய வரைபடத்தின் மேல் உள்ள விஷயங்களை வந்து அல்டிமேட் ஹைட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலில் வந்து மதர் ரூலில் சொல்கிறாங்க. அடுத்தது அப்சல்யூட்லி ஃப்ரீ எனி கேன் ஃப்ளை, அதாவது அது யார் வேணாலும் பறந்துக்கலாம், குறிப்பிட்ட உயரம் தாண்டி எந்த நாடு வேணாலும் அதில் பறந்துக்கலாம் அப்படின்றதாகட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பர்டிகுலர் ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் த ஃப்ரீ, அதாவது பர்டிகுலர் ஸ்பேஸ் ஒரு சில குறிப்பிட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் மூலிமா வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட், எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு 100 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் எங்களுது, அதுக்கு மேலே நீங்கள் பறந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதாகட்டும். இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல காமனாக வந்து வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அதாவது கான்ஃபரன்ஸ் ஒன்று, அதாவது பார்த்திங்கன்னா பாரிஸ் கான்ஃபரன்ஸ், அதாவது 1919 வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் கான்ஃபரன்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு அப்புறம் கொண்டு வந்த உடன்படிக்கையில் முதல் உடன்படிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒன்று உருவாக்குறாங்க. என்னென்னா, இதில் கையெழுத்து போட்ட நாடுகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க நாட்டுகளுக்கு இடைப்பட்ட விமானங்களை வந்து பறந்துக்கலாம். அதாவது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறோம், இது வந்து ஃப்ரீடம், இது வந்து ஏர்க்ராஃப்ட் ஃப்ரீடம் கொடுக்குறோம். ஆனால் இதில் ரெஜிஸ்டர் பண்ணாத எந்த ஒரு மெம்பரும் உடன்படிக்கை அனுமதி இல்லாமல் மற்ற ஒரு நாடுகளுக்கு மேலே வந்து பயணிக்க முடியாது அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது ஹவானா கான்வென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஹவானா கன்வென்ஷன் 1928 1928 வந்து பார்த்திங்கன்னா ஹவானா கன்வென்ஷன் வந்து உருவாக்குறாங்க. அதில் சம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள உண்டான ஒரு உடன்படிக்கை, வான்வெளியில் எப்படி வந்து உச்சவரம்பு நிர்ணயிக்கணும், அதில் வந்து நம்ம எப்படி எந்த அளவுக்கு வச்சுக்கலாம், ஃப்ரீயாக வந்து பறந்துக்கிறது, ஒரு குறிப்பிட்ட லிமிட்குள்ளே யாரும் தாண்டி பறக்கக்கூடாது, இராணுவ விஷயங்களில் வந்து மற்றொரு நாடுகள் வான்வெளியில் வந்து பறந்துட்டு இருக்கக்கூடாது, உளவு அமைப்புகள் வந்து பறந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவார்டாக பண்ணுறாங்க. சரி, இது எதுவுமே வந்து எல்லா கண்ட்ரி சூட்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1944, அதாவது 1944 வந்து பார்த்திங்கன்னா சிகாகோ கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் உருவாக்குறாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 மெயின் ரூல் வந்து உருவாக்குறாங்க. அதை தான் ஃபியூச்சர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து அடாப்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அது வந்து செயல்பட்டு இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈச் ஸ்டேட் கேன் ஃப்ளை ஃபார் வித்தவுட் லேண்டிங், அதாவது எந்த ஒரு
அதாவது இதில் உடன்படிக்கையில் அக்செப்ட் பண்ணக்கூடிய 40 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது லேண்டிங், அதாவது வித்தவுட் லேண்டிங் பண்ணாமல் யார் வேணால் எங்கே வேணாலும் பறந்துக்கலாம். கையெழுத்து போட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் லேண்டிங்கில் வந்து பறந்துக்கலாம். அப்புறமேட்டு செகண்ட் ரூல் வந்து பார்த்திங்கன்னா இட் கேன் லேண்ட் ஃபார் டிராஃபிக் பர்பஸ், அதாவது ஒரு போக்குவரத்து விஷயங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த வானிலை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதற்கு இடையூறு விதிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு லேண்டிங் இருக்கக்கூடாது. இட் கேன் கேரி ஆன் பிட்வீன் 2 countries, 2 நாடுகளுக்கு இடைப்பட்ட ஒரு போக்குவரத்து அது வந்து அமையுது அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல எந்த ஒரு இடையூறு இருக்கக்கூடாது. 4th ரூல் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் அண்ட் பிக்கப் ட்ராப், அதாவது ஃபாரின் பேசஞ்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காகவோ இல்லை வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் எங்கே வந்து ஒரு விமானம் புறப்பட்டுச்சோ அந்த புறப்பட்ட இடத்துக்கு வந்து போகிறதுக்காக வான்வெளி பயன்பாட்டுகள் வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படி சொல்லிட்டு இந்த 5 kinds of rules சொல்கிறாங்க. இதில் டிசம்பர் 7, 1944 வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா நாடுகளும் பெரும்பான்மையான 40 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க. அடுத்தது அதர் கான்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ் தான் வருது. என்னென்னா கார்கோ, என்ன கான்ஃபரன்ஸ், ரோம் கான்ஃபரன்ஸ், அப்புறமேட்டு IRRA அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ்லாம் வச்சு பார்த்திங்கன்னா இதை வந்து உருவாக்குறாங்க. எப்படிலாம் வந்து வான்வெளியில் வந்து அவங்களோட எல்லை தாண்டிய அதிகாரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ்லாம். இதுக்கப்புறம் இந்த சிகாகோ கான்ஃபரன்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆர்டிக்கல் வந்து உருவாக்குறாங்க. அதில் ஆர்டிக்கல் 1ல் வந்து வித்தவுட் லேண்டிங், நான் டிராஃபிக் பர்பஸ், அதை பிக்கப் அண்ட் பேசஞ்சர்ஸ் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா கார்கோ அண்டு கூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் நாட்டோட அனுமதி இருந்துச்சு அப்படின்னா அந்த கூட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணலாம். அதில் ஆர்டிகல் 1 செக்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அக்ரிமெண்ட் இருக்கணும் 2 கண்ட்ரிஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டவுல இறக்குமதி பண்ணிக்கலாம், நீங்கள் ஏற்றுமதி பண்ணிக்கலாங்கிற அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடுகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் வந்து இருக்கணும், சிக்னேச்சர் ஆகிருக்கணும். செக்ஷன் 3 வந்து அதாவது தன்னோட நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சாவரண்டிக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருது அப்படிங்கிற பட்சத்தில் தன் நாடு இன்னொரு நாட்டோட விமான போக்குவரத்தை வந்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 3ல் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 4ல் வந்து டு ஸ்டாப் அண்ட் ரிசீவ் ப்ரிவிலேஜஸ், அதாவது பார்த்திங்கன்னா அதே கான்செப்ட் தான். ஏதாச்சும் இறையாண்மைக்கு வந்து பாதிப்பு குந்தகம் விளைவிக்கிற வகையில் வந்து இருக்குது, இது வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து பாதிப்பு வகையில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அண்டு வந்து இவங்களுக்கு வந்து எல்லா வகையான அதிகாரங்களும் இருக்குது. ஒரு கண்ட்ரிக்கு வந்து எங்கள் வகையில் நீங்கள் பறக்கணுமா பறக்கக்கூடாதா, UN அக்ரிமெண்ட்டு அதை தாண்டி தன்னோட நாட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய கடமை எல்லா நாடுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி மெயினாக சொல்ல வராங்க. ஆர்டிகல் 2ல் வந்து சொல்ல வர விஷயம் என்னென்னா, டு ப்ரீச், யாராச்சும் இந்த அக்ரிமெண்ட் வந்து ப்ரீச் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா UNஐல வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணி அவங்கள உடனடியாக தன்னோட நாட்டின் மீது பறக்க விடாமல் அவங்கள தடுத்து நிறுத்துக்கு உண்டான அதிகாரங்களும் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, ஆர்டிகல் 3ல் வந்து என்ன சொல்கிறாங்க, டு கேன் ப்ரீச் சாவரின் அண்டு லீகல் சர்வீசஸ், ப்ரீச் பண்ணுற பட்சத்தில் சட்டப்படியான கேள்விகள் எதிர்ப்பது, கொஸ்டின் எதிர்ப்பதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அண்டு ஆர்டிகல் 6 வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 3 அதர் தேன் டிக்ளரேஷன் செவனின் சிகாகோ கான்ஃபரன்ஸ், யாரெல்லாம் வந்து அந்த சிகாகோ கான்ஃபரன்ஸில் வந்து கையெழுத்து போட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும் அப்படிங்கிற வகையில் இந்த ஆர்டிகல் 7 இருக்குது. அண்டு இதில் வந்து கேப்போட்டேஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக்காக இருக்குது. கேப்போட்டேஜ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு லைசன்ஸ், ஒரு டிரான்ஸ்போர்ட், ஒரு வான்வெளியில் செல்லக்கூடிய விமானங்கள் வந்து இப்படி இங்கேருந்து இங்கே தான் செல்ல போகுது, இப்படி தான் செல்லணும் அப்படிங்கக்கூடிய அனுமதி வாங்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து கேப்போட்டேஜ் அப்படின்னு சொல்ல வராங்க. இது இல்லாத நாடுகள் வேறு ஒரு நாடுகளில் பயணிக்க முடியாது. இது ரயில்வே, ஏரு அதில் இருக்கும் பொழுது இப்போ ஏர் ஸ்பேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்போட்டேஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு லைசன்ஸை வந்து சொல்ல வராங்க. இது எங்களோட நாடுகளுக்கு இந்த வகையான விமானங்கள் வரது எங்களுக்கு பாதிப்பு அளிக்குது, இது வந்து உளவு அமைப்பு மாதிரி தெரியுது, இல்லை வந்து ப்ராப்பராக ரீசன் இல்லை எங்கள் டொமஸ்டிக் உள்ள வந்து உள்ளே விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க, எங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் போயிட்டு எங்களோட டிராஃபிக் பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்களோட டிராஃபிக் வந்து தவறுதலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேப்போட்டேஜை வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு நாட்டுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. அண்டு வந்து கடல் பரப்பின் மீது ஏர் ஸ்பேஸ், அதாவது கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு 1982 வந்து
இருக்கக்கூடிய கான்வெகேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க, கடல் மீது பரப்பு மீது யார் வேணாலும் வந்து பயன்படுத்திக்க முடியும். அதாவது அவங்க நாட்டினுடைய ஹைசி நடுக்கடலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஏர் ஸ்பேஸ் பயன்படுத்திக்கலாம். பட் கடலுக்கு வந்து கடல் சம்மந்தப்பட்ட சட்டங்கள் தான் வந்து அதை சொல்லணும். அவுட்டர் ஸ்பேஸ் இதுதாங்க ரொம்ப ரொம்ப உன்னித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அவுட்டர் ஸ்பேஸ் இருக்கும்போது ஒரு பூமி சுழன்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா, இப்போ ஒரு பூமி வந்து சுழன்ட்டு இருக்கு, இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு டெரிட்டரி மாதிரியும், ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்க்கு மேலே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூமி சுழன்ட்டு இருக்கும். அப்போ சுழன்ட்டு இருக்கும்போது டெரிட்டரி அப்படிங்கிறதே ஃபிக்ஸ் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கும்போது அதை வந்து அன்லிமிட்டட், அது வந்து யாராலையுமே கவனிக்க முடியாது, உற்று நோக்க முடியாது, யாராலும் பயன்படுத்திக்கலாம். இது எப்போ வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ராக்கெட்டு, இந்த ஏர் ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து லான்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்போ இது தேவைப்படுது. அப்போ தான் என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த ஒரு நாடுமே ராக்கெட்டு அண்ட் வேறு வகையான விண்கோள்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏவிக்கலாம், விண்கலன்கள்லாம் ஏவிக்கலாம். ஆனால் எந்த ஒரு நாடுமே அதை மாசுபடுத்துகிற மாதிரியோ இல்லை வேறு ஏதாச்சும் இராணுவ பயன்பாடுகளுக்கோ வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி அங்கே கண்டெடுக்கப்படக்கூடிய விஷயங்கள், அதாவது ராக்கெட் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அது பொருந்தும். இப்போ வரைக்கும் எந்த ஒரு கண்ட்ரியும் அவுட்டர் ஸ்பேஸில் வந்து தன்னோட சாவரனிட்டியை கொண்டாட கூடாது. அப்படி ஏதாச்சும் இருந்தால் ஃபியூச்சரில் யுஎன்ஏவால் பரிந்துரைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டர் ஸ்பேஸில் சொல்லியிருக்காங்க. நம்மளுங்க இதையும் தாண்டி பாலண்டத்தையும் தாண்டி போகிறாங்க. செவ்வாய் கிரகம் இதெல்லாம் எங்களோட ரைட்ஸ் என்ற எல்பிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கேயும் அதை இதை சொல்ல வராங்க. அது வந்து நம்மளால் தீர்மானிக்கப்பட முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அங்கே மனிதர்கள் உயிர் வாழக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது ரிசர்ச்சுக்காக பயன்படுத்திக்கலாம், ஆனால் யாருமே அதை தவறுதலாக பயன்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்ற பட்சத்தில் நோட்ஸை மறக்காமல் ரெஃபர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் பெறுவது உங்கள் ஆர்ஜினா பிரகாஷ். நன்றி, வணக்கம்.